நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் எலும்பு இல்லாமல் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 முட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடாகணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் பொடியை நறுக்குனா 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 100 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. கூடவே 1 கப் அளவுக்கு நீளமாக கட் பண்ண கேரட்டு, இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் பீன்ஸு கேரட்டு பொடியாக வேணுன்னா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் 1 குடமிளகாய் எடுத்துருக்கேன், நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் கோஸ் எடுத்துருக்கேன், இதே போல் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க, ஓரளவுக்கு வதக்கினா போதும். நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போனால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி சைடாக இப்படி தள்ளிடுங்க. நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைக்கு மேலே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், உடனே திருப்பாதீங்க. முட்டை சேர்த்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பெரட்டி போட்டு வேக விடலாம். 2 பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும். இப்போ இது நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. வெஜிடபிள்ஸில் உப்பு அதிகமாக ஏறக்கூடாது. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நான் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன், கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள். உங்களுக்கு சப்போஸ் வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரைஸ் கிளறும் போது இப்படி தூக்கி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் இருக்கும். அதே போல் கரண்டி நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதே போல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எலும்பு இல்லாத சிக்கன் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம், இல்லை இதே போல் எலும்பாடை கூட வாங்கிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். 3/4 கிலோ சிக்கனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோமா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்கம்மா. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 முட்டை, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது தண்ணி சேர்க்காம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. கூடவே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது காரம் இருக்காது, கலருக்காக தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி அப்படியே வச்சுடுங்க.
இப்போ ஒரு சின்ன கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுடுங்க. சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, இப்போ வந்து ஒரு பீஸா அப்படியே திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும். அது வரல நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்க, மசாலா வந்து எண்ணெயில் வந்து இறங்கல பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயை அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் லைட்டாக வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை எடுக்குது. பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை. 2 பெரிய வெங்காயம் எடுத்து தட்டையாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதே போல கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதுமா, ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை. பாருங்க, வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இது கூடவே ஒரு குடமிளகாய் அதே டைப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன், தட்டையாக இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க விதையை வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் கிடையாது. லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு, மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக அப்படி பிரட்டி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன், இது எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ், இது வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், இதில் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும், ரொம்ப நேரம் கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வினிகர் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க, அவ்வளோதான். பாருங்க, நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூடவே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டாலே போதும். பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் உங்களுக்கு கிடைக்கலன்னா பொடியை நறுக்கின கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஒரு ஈஸியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி.